மத்தேயு 16வது அதிகாரம் 21, 22 and 25. 21, 22 வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தரிசனத்திலும் ஒரு எழுந்திருத்தலுக்கு முன்பதாக ஒரு இழப்பு அவசியப்படுகிறது. எல்லா எமர்ஜிங் எல்லா விதமான எழுந்திருத்தலுக்கு முன்பதாக பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். நான் சொல்லுகிறதை விசுவாசிக்கிற ஜனங்கள் இங்கே இருப்பீர்களானால் ஐ ரிப்பீட் அகைன், எந்த ஒரு எழுந்திருத்தலுக்கு முன்பதாகவும் பல பாடுகள் உண்டு, பல கொலை உண்கிற அனுபவங்கள் உண்டு. இவைகள் நடந்து முடிந்த பிறகு ஒரு மகிமையான எழுந்திருத்தலை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். If you want to rise, நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் பல பாடுகள் பட வேண்டும். வாசிக்கலாம் அடுத்த வார்த்தை 22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று கவனிங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எழுந்திருத்தல் நடக்கக்கூடாது என்பதில் மற்றவர்கள் சத்துருக்கள் உலக சிந்தனை உடையவர்கள் மிக மிக கவனமாயிருக்கிறார்கள். உடனே இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே பேதுரு வந்து, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. அடுத்த வார்த்தை நமக்கு தெரிந்தது. உடனே பேதுருவை பார்த்து அல்ல, பேதுருவை ஆளுகை செய்த, பேதுருவை இன்ஃப்ளூயன்ஸ் செய்த அந்த சத்துருவை அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொண்டார். கவனித்து கேளுங்கள். இட்ஸ் நாட் பீட்டர், he was manipulated. இது பேதுரு இல்லை, பேதுருவை இயக்குவித்த ஒரு ஆவி. நீங்கள் எழுந்திருக்க போகிறீர்கள் என்பது சத்துருவுக்கு நன்கு தெரியும். நீங்கள் எழும்பத்தான் போகிறீர்கள் என்பது சத்துருவுக்கு நன்கு தெரியும். உடைக்கப்பட்ட வாழ்க்கை எழுந்திருக்கத்தான் வேண்டும் என்று சத்துருவுக்கு நன்கு தெரியும். இன்றைக்கு உடைக்கப்பட்ட நீங்கள் எழுந்திருக்கத்தான் போகிறீர்கள் என்பது சத்துருவுக்கு நன்கு தெரியும், நன்கு தெரியும். ஆகவே சத்துரு இதோ தேவ ஆவியினால் நடத்தப்பட்ட, பிதாவாகிய தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அதே பேதுரு இப்பொழுது பிசாசினால் இயக்கப்பட்டு சொல்லுகிறான், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை. நிறைய தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எழுந்திருக்கத்தான் போகிறீர்கள் என்பதை உங்களையும் என்னையும் விட சத்துரு நன்கு அறிந்திருக்கிறான். இதை இயேசு சொன்ன உடனே பேதுருவுக்குள் சாத்தான் புகுந்து விட்டான். புகுந்து சொல்லுகிறான், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை. ஒரு நேரம் ரொம்ப குறைவு, பேச வேண்டிய விஷயங்கள் அநேகம். உங்கள் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது, பத்திரத்தில் எழுதி தாரேன். விளையாடிட்டு வந்து நிற்கல, மிகுந்த உத்தரவாதத்தோடு ஏதாயிலும் ஒன்று நடக்கணும் அப்படின்னு தானே நம்ம வந்திருக்கிறோம். அப்புறம் யார் போனால் வந்தால் எனக்கு வேண்டாம். எனக்கு ஆச்சரியம், தம் மனைவி வர்றாங்களான்னு கூட லோத்து பார்க்காததுனால தான் லோத்து உப்பு தூண் ஆகலை. கேட்கல உங்களுக்கு? ஒய்ஃப் இல்லை, ஒய்ஃப் எங்கன்னு பார்த்துருந்தா கூட அந்த ஆளும் உப்பு தூணாக இருப்பார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் யாரையும் பார்க்காதீங்க. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி.
நீங்கள் எழுந்திருக்க போகிறீர்கள். You are going to rise என்பதை உங்கள் குடும்பத்தாரை விட சத்துரு நன்கு அறிந்திருக்கிறான். அறிந்த பிசாசானவன் உடனே பேதுருவுக்குள் கிரியை செய்து, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொன்னவுடன் இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். 25 வாசிக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஒரு விசை சபையார் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம் ப்ளீஸ். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன். எதற்காக இயேசு இதை சொன்னார் என்றால், நான் எழுந்திருக்க வேண்டுமானால் என் ஜீவனை நான் இழந்தாலே நான் எழுந்திருக்க முடியும். ஐ ரிப்பீட் அகைன், நான் எழுந்திருக்க வேண்டுமானால் நான் இழக்க வேண்டியதை இழந்து தான் ஆக வேண்டும். இந்த நாளும் நாளைய தினத்திலும் இழப்பை குறித்து தான் உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் எனக்கு சொன்னபடியினால், இழக்காமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இஃப் யூ நாட் ரெடி டு லூஸ் எனிதிங், எதையும் இழக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இழப்பில்லாமல் ஒரு எழுந்திருப்பது கிடையாது. இழப்பு இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. கொஞ்சம் இன்னும் உற்சாகம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் இழக்காமல், எனக்கு அருமையானவர்களே, இழப்பு இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ராஜ்யம் இழப்பின் மூலமாகவே எழுந்திருத்தலை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது. சபை இந்த ஆரம்ப நாட்களில் சிலதை இழப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டால், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைய போகிறார். இந்த உபவாசங்கள் முடியும் போது அநேக விஷயங்களை நாம் கண்டடையத்தக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். கொஞ்ச நேரம் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில நிரம்பி அல்லசபே கந்தூசட்டா அல்லசபா கந்தூசட்டேரியா பராகீடசா அல்பஹம்சி கந்துரபசி அந்தலபா. இழப்பு ஏதோ ஒன்றை இழந்தாலே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை நிச்சயமாக இழந்து போவான். ஜீவன் என்று சொல்லுவது இங்கே ஆத்துமாவை பற்றி பேசவில்லை. ஜீவன் என்று சொல்லும்போது இங்கே நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற உயிரை பற்றி பேசவில்லை. தன்னுடைய ஜீவனம், தன்னுடைய வாழ்க்கை, தன் வாழ்க்கையை காப்பாற்ற விரும்புகிறவர்கள் அதை இழந்து போவார்கள். எந்த அளவுக்கு முடி உதிராமல் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு முடி உதிரும். எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் எல்லாம் தலையில் எண்ணெயே தேய்க்காதவங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் முடி நிறைய இருக்குது. நம்ம கருவேப்பிலையும் போட்டு 4 வேறையும் போட்டு எண்ணெய் தேய்ச்சாலும் முடி உங்களுக்கு சிரிப்பு வராதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே இருந்துக்கிடுங்க. என்ன வாழ்த்துக்கள். ஆமாம், கொலகாரனை பார்த்த மாதிரி தான் பார்க்குறீங்க. சிலர் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். வண்டியில் ஸ்க்ராட்ச் விழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வண்டியில் தான் நிறைய ஸ்க்ராட்ச் விழும். சொல்கிறது சரிதானா? ஆமாம், நீங்கள் கவனித்து பாருங்களேன். இந்த மூக்கு கண்ணாடியை கீழே போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு 4 நேரம் கீழே விழும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான். நீங்கள் அப்படி கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சாட்சி. ஆண்டவரே, இந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து கீழே போடக்கூடாதுன்னு நினச்சேன், வாரமே டிஸ்பிளே போயிடும். ஏன்னா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான். அதை இழந்து போகிறவன் அதை கண்டடைகிறான். இழப்பு, ஏதோ ஒன்றை இழந்தாலே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏதோ ஒன்றை இழந்தாலே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு தடவை சொல்லிருங்க, ஏதோ ஒன்றை இழந்தாலே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். சத்தமாக சொல்லுங்க, ஏதோ ஒன்றை இழந்தாலே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்கள்.
இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக, கவனியுங்கள், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை, நல்ல கவனிங்க, நான் உன்னை செலதிலிருந்து எடுத்தாலே உன்னை நான் அதிபதியாக மாற்ற முடியும். நான் ஆடு மேய்ப்பே அதிபதியா இருப்பேன்னா முடியாது. நான் ஆடு மேய்க்கணும், அதே நேரத்தில் அதிபதியாகவும் மாற வேண்டுமானால் மாற முடியாது. நான் அதிபதியாக மாற வேண்டுமானால் ஆடு மேய்க்கிற தொழிலை நீ இழந்துத்தான் ஆக வேண்டும். ஒருவேளை உன் சிறு வயதிலிருந்தே உனக்கு பிடித்தமான ஒரு தொழிலாக இருக்கலாம், உன் தகப்பன் நேசித்து உனக்கு தந்த ஒரு ஊழியமாக இருக்கலாம். ஆனால் நான் உன்னை வேறு ஒரு ஸ்தானத்தில் உன்னை அதிபதியாக மாற்ற விரும்புகிறேன். அந்த அதிபதியாக நீ மாறுவதற்கு ஆடு மேய்க்கிற தொழிலை இழந்துத்தான் ஆக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் நான் தமிழில் தான் பேசுகிறேன், கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேளுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றி பூமியில் உள்ள சந்ததிகளுக்குள்ளெல்லாம் நான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றி உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஜாதிகளுக்கு தாயாக நான் மாற்ற ஆயத்தம். ஆனால் சொந்த தேசத்தையும் சொந்த இனத்தையும் சொந்த நாட்டையும் இழப்பதற்கு நீ ஆயத்தமானால் சிலதை இழந்தாலே சிலதை பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரங்களில் நீங்க நேரத்தை இழந்தாலே தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஒன்றை இழக்காமல் இந்த 2024வது வருஷம் பரிசுத்த ஆவியினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இழக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இழக்கிறவர்கள் கண்டடைவார்கள். இழக்கிறவர்களுக்கு யாருக்கு தெரியும்? ஒரு அதிபதியின் பட்டம் காத்திருக்கிறது. கல்தேயர் என்னும் பட்டணத்தை விட்டு வந்த உனக்கு ஒரு பெரிய ஜாதிகளுடைய தகப்பன். இழப்புத்தான் ஒரு மனுஷனை அதிபதியின் ஸ்தானத்தில் உயர்த்துகிறது. புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்களேன். நான் உணர்ச்சி வசப்படுத்த விரும்பல. சத்தியம் என்ன சொல்லுதோ அதை நாம கேட்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல ஆண்டவரே, எனக்கு ஆடு மேய்க்கிறத நான் விட முடியாதுன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ அதிபதி ஆகிறத மறந்துரு. தகப்பன் தொழிலை என்னால் விட முடியாது, தகப்பனுடைய விஷயங்களை என்னால் விட முடியாதுன்னா வானத்து நட்சத்திரங்களை மறந்துரு, பூமியின் மணலத்தினையை மறந்து விடு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. நமக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும். ஆண்டவர் சொல்ற ஏதாவது ஒன்று, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், ஏதாவது ஒன்றை நீ தெரிந்து கொள்ளலாம். இவ்வளோ உற்சாகமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. உண்மையிலேயே நம்முடைய சபையினுடைய வளர்ச்சியை பார்க்க கர்த்தருக்குள் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் இழப்பு இல்லாமல் நீங்கள் அதிபதியாக மாற முடியாது. ஸ்பெஷலி வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இழக்காம கனவு கூட காணாதீங்க ஏதாவது நடக்கணும். கொஞ்சம் முகத்தை நல்லா வச்சுக்கிடலாம்ல. இழக்காம எதையும் கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கிடணும்னு நினைக்காதீங்க. 3ஆம் நாளில் நான் எழுந்திருக்க வேண்டுமானால் நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன். நான் பாடுபட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் நான் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் சத்துருவும் உலகமும் ஒரு நாளும் அதை அனுமதிப்பது இல்லை. 3 விதமான கூட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருடைய கட்டாயமும் இல்லாமல் தானாகவே முன்வந்து இழக்கிற கூட்டம் இருக்கிறார்கள். யாருடைய கட்டாயமும் இல்லாமல் தானாக இழக்கிற ஒரு கூட்டம். 2, தேவனால் வற்புறுத்தப்பட்டு இழக்கிற கூட்டம். 3, இந்த 2 கூட்டத்திலும் இல்லாததினால் மற்றவர்களால் தோல்வியினால் இழக்கிற கூட்டம். இந்த முதல் கூட்டத்தார் தானாக முன்வந்து இழக்கிறவர்கள். They will lose anything for God by themselves. தானாக முன்வந்து இழக்கிறவர்கள். பாபிலோனிலே குடியிருக்கிற அடிமைகளாய் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த தானியேல், சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு யாரும் சொல்லவில்லை,
ஒரு சொப்பனம் கூட கிடைக்கவில்லை. நீ ராஜாவினுடைய போஜனத்தினாலும் ராஜாவினுடைய திராட்சரசத்தையும் தொடக்கூடாது என்று யாரும் சொல்லவும் இல்லை, ஒரு தூதன் வந்து பேசவும் இல்லை. அவர்களாகவே முன் வந்து நாங்கள் அதை இழக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சபையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். என்றைக்கு ஒரு ஊழியக்காரருடைய கட்டாயம் இல்லாமல் நீங்களாக சில விஷயத்தை இழக்கிறீர்களோ அதற்கு கிடைக்கக்கூடிய மகிமை விலையேற பெற்றதாயிருக்கும். யாரும் சொல்லாமலேயே they had a revelation. அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. எனக்கு கர்த்தர் சொல்லவில்லை, எனக்கு யாரும் கட்டளையிடவும் இல்லை, அல்லது நான் இதற்கு முன்பதாக சரித்திரத்தை படித்து இதற்கு முன்பதாக நான் சரித்திரத்தை படித்திருக்கிறேன். சரித்திரத்தில் இப்படித்தான் அடிமைகளாய் போகப்பட்டவர்கள் ராஜபோஜனத்தையும் ராஜாவினுடைய திராட்சரசத்தையும் வேண்டான்னு தள்ளினதுனால அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்ததினால் நானும் வேண்டாம் என்று சொல்லுகிறேன். இல்லை, they had a revelation. அவர்கள் உள்ளான மனுஷன் ஏதோ ஒன்று அவர்களுக்கு சொல்லிட்டு நீ இதை இழந்து போனால் ஒரு நாள் வரும், சிங்கங்கள் உனக்கு எதிராய் செயல்பட முடியாமல் போகும். ஒரு நாள் 7 மடங்கு அக்கினி உனக்கு எதிராக வாய்க்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யாருடைய கட்டாயமும் இல்லாமல் இழக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஆபிரகாம் தானாக இழக்கவில்லை, ஆண்டவர் பேசி இழக்க வந்தார். ஆண்டவர் சொல்லி இழப்பேன்னு நீங்க இருந்தீங்கன்னா ஒருவேளை 100 வயசு கூட ஆகலாம். ஒரு பாட்டு பாடினார், என்ன வயசு போயிட்டு என்ன போயிட்டு வயசு ஆயிடுச்சு, கற்பமும் பலனும் போயிடுச்சு, செத்த பிறகு சொல்லுவார் இதை எழன்னு. ஆனால் ஆபிரகாம் சொல்லி இழக்கிற கூட்டத்தில் இருந்ததினால் வயது ரொம்ப ஆனது, ரொம்ப சாதிக்க முடிஞ்சதான்னு தெரியல. ஆனால் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானாக முன் வந்து இழந்தார்கள். சிலர் 2 கூட்டத்திலே இல்லைன்னா அவங்கள உலக பிரகாரமான தோல்விகள், உலக பிரகாரமான பிரச்சனைகள் அவர்களை இழக்க வைக்கும். அப்படி ஒரு இழப்பு நமக்கு வேண்டாம். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் கதை சொல்லலை, நான் விசுவாசிக்கிறேன் நம்ம சபையில் தானாக முன்வந்து இழக்கிற கூட்டம் தான் இருக்கணும். வாயத்தரங்களை கைத்தட்ட வேண்டாம், கைகளை உயர்த்துங்க. தானாய் முன்வந்து இழக்கிறவர்கள் வாயத்தரங்க. இவ்வளவுதான் சத்தமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிப்பாடோடு யாரும் கட்டளையிடவில்லை, யாரும் வற்புறுத்தவில்லை. வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் கவனமா இருங்களேன், கொஞ்ச நேரம் தான். யாரும் கட்டளையிடவில்லை. இதை களத்து அதை களத்துன்னு யாரும் சொல்லல. இன்ஸ்டாகிராம டெலீட் பண்ணுன்னு யாரும் சொல்லல. I had a revelation. எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. இன்றைக்கு என் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் நான் போட்டால் அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை நான் காண்பேன். இன்றைக்கு இந்த உலகத்தை நான் இழந்தால், இன்றைக்கு நான் இந்த திராட்சரசத்தையும் ராஜபோஜனத்தையும் வேண்டாம் என்று தள்ளினால் யாருக்கு தெரியும்? விசேஷித்த ஆவி உன்மேல் இறங்கி வருவதற்கு இந்த இழப்பு காரணமாய் அமைந்துவிடும். தானியேலை போல இந்த விசேஷித்த ஆவி பெற்றுக்கொள்ளுவதற்கு தானியேலுடைய இழப்பு, இங்கே கவனிங்க சிஸ்டர், தானியேலுடைய இழப்பு மிக மிக அவசியம். Go and ask. பெரிய பெரிய கிரீடங்கள் சிலர் மேல் சூட்டப்பட்டதற்கு பின்பதாக அவர்கள் இழப்புகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மறுக்கப்படாத உண்மை. புரியுற மாதிரி பேசுறேனா? புரியுற மாதிரி பேசுறேனா? என்ன அதான் முக்கியம். நான் பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்லை, நமக்கு புரியணும். தானியேல் சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார்னா அவர் இழந்த இழப்பு அப்படி. இழப்பு தான் ஒரு மனுஷனை எழுந்திருக்க பண்ண முடியும். எதையும் இழக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் தூக்கத்தை கூட நான் இழக்க மாட்டேன்னா எழுந்திருக்க முடியாது சிஸ்டர். ஒரு நேரம் சாப்பாட்டை என்னால் இழக்க முடியாதுன்னா எழுந்திருக்க முடியாது.
If you want to arise, you need to lose something. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடணும். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடணும். போட்டால் அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நிச்சயமாய் காணப்படும். நான் கேட்குறேன், கட்டாயத்தின்படி ஒரு மனுஷனை இழக்க வச்சதில் அது இழப்பு கூட நடக்கலை, பாவனையா திரும்ப பெற்றுக்கொண்டார். அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் ஆனா தானா முன்வந்து இழந்தா என்ன நடக்கும்? நீங்கள் பஸ்ஸில் போகும்போது திடீர்னு ஓங்கி ஒரு பிரேக் போடும்போது திடீர்னு கீழே விழ போகிற மாதிரி வரும்போது ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த ஸ்தோத்திரத்துக்கு ரொம்ப ஒன்றும் மதிப்பு இருக்காது. ஆண்டவர் சொல்லுவார், டிரைவருக்கு நன்றி செலுத்து, உன் ஸ்தோத்திரத்துக்கு டிரைவர் தான் காரணம். ஏன்னா அவர் பிரேக் போடலைன்னா நீ ஸ்தோத்திரம் சொல்லியிருக்க மாட்டியம்மா. அதனால வியாதி வந்து உபவாசத்துக்கு வர்றது பெரிய மகிமை இல்லை, வியாதிக்குத்தான் நன்றி செலுத்தணும். நல்ல கவனிங்க. அதனால வியாதிக்கு நன்றி செலுத்துறதுக்கு முன்னாடி, வியாதி வர்றதுக்கு முன்னாடி இழந்துட்டீங்கன்னா அந்த மகிமை, அந்த இழப்பு உங்கள் பட்சத்தில் நிற்கும். கொஞ்சம் வாய்களை தரங்களே. ஆகவே தானாய் முன்வந்து இழக்கிற கூட்டம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வாலிப நாட்களில் அப்படி இழக்கிறவர்கள் அநேகம் இல்லை. யாரோ எனக்கு சொல்லட்டும், ஆண்டவர் சொல்லட்டும் நான் இழக்கிறேன், ஆண்டவர் சொல்லட்டும் என் முடிய வெட்டுறேன், ஆண்டவர் சொல்லட்டும் இதை விட்டுறேன், ஆண்டவர் சொல்லட்டும் இதை செய்துறேன்னா அதனுடைய மகிமை அவ்வளவு பயங்கரமாய் ஒன்றும் இருப்பது இல்லை. வித் ரெவலேஷன் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். நான் இன்னைக்கு இழக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு மகிமை காத்திருக்கிறது என்று வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 33 34 ப்ளீஸ். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 34. எபிரேயர் 11. அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள். எத்தனாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்க? 33 இருந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் சேர்ந்து கவனிங்களே. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அடுத்து நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இந்த 4 வார்த்தையை சொல்லுங்க. ஜெயித்தார்கள், நடப்பித்தார்கள், பெற்றார்கள், அடைத்தார்கள். அடுத்து அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தின் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அடுத்த வார்த்தை, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு பெற்றார்கள். வேறு சில கவனிங்க. விசுவாசத்தினாலே, கொஞ்சம் கவனிங்க. விசுவாசத்தினாலே இந்த கூட்டத்தார் என்ன செய்தார்கள்? பெற்றார்கள், ஜெயித்தார்கள், அவித்தார்கள், உடைத்தார்கள், எழுந்திருக்க பெற்றார்கள். இவர்கள் எல்லாரும் பலன் கொண்டார்கள், வல்லவர்களானார்கள், முறியடித்தார்கள். அப்போ விசுவாசத்தினாலே ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கிறார்கள். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தினாலே என்ன செய்தாங்க? வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் அதே விசுவாசத்தினாலே அடுத்த பகுதி வாசிங்க. 35 2வது பகுதி 35. வேறு, இந்த வார்த்தை எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். வேறு சில, சீக்கிரமா சொல்லுங்க. வேறு சில மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் புரிஞ்சு சொல்லுங்க. வாதிக்கப்பட்டார்கள். அடுத்த வசனமும் வாசிக்கலாம். வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அடுத்து கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டுண்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும். இந்த முதல்ல சொன்ன கூட்டம் விசுவாசத்தினால இதெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்றும், இந்த கூட்டத்தார் அவ்விசுவாசத்தினால இப்படி ஆயிட்டாங்கன்னு போட்டிருக்கா? இல்லை, இவர்களும் விசுவாசத்தினாலேயே வாதிக்கப்பட்டார்கள். விசுவாசத்தினாலேயே கட்டுகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவத்தையும் குறைவையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். கொஞ்சம் கவனிங்க. அப்போ ஒரு கூட்டம் விசுவாசத்தை வைத்து பாசிட்டிவ் செய்தார்கள். என்ன செய்தாங்க? விசுவாசத்தை வைத்து ஜெயித்தாங்க. புரியுற மாதிரி தானே பேசுகிறேன்? ஜெயித்தாங்க,
பெற்றுக்கொண்டார்கள். சரி, நானே சொல்லணுமா? சொல்லுங்க. அடைத்தார்கள், அவித்தார்கள், தப்பினார்கள், பலன் கொண்டார்கள், வல்லவர்கள் ஆனார்கள், முறியடித்தார்கள், சாக கொடுத்த பிள்ளைகளை திரும்ப பெற்றார்கள். அப்ப என் கேள்வி, இதே விசுவாசத்தை வைத்து நீங்களும் ஜெயித்திருக்கலாமே, நீங்களும் அடைத்திருக்கலாமே. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த விசுவாசத்தை வைத்து நாங்கள் ஜெயிப்பதை விட இழப்பதை அதிக பாக்கியமாக நாங்கள் எண்ணுகிறோம் என்று இந்த கூட்டத்தார் நினைத்தார்கள். நல்ல கவனிங்க. அப்போ இன்னைக்கு கஷ்டப்படுகிற எல்லாரும் அவ்விசுவாசத்தினாலே கஷ்டப்படுகிறார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இவர்களும் விசுவாசத்தினாலே ஒருவேளை பாதிக்கப்படலாம். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வதை விட இழப்புக்கு அதிக வல்லமை உண்டென்பதை இவர்கள் அறிந்திருந்தார்கள். புரிந்தவங்க மட்டும் கைகளை தட்டலாம். கவனிங்க, கொஞ்ச நேரத்தில் சரியாகும். கொஞ்சம் கைகளை தட்டி வாய்களை திறந்து. எத்தனை பேருக்கு இது புரியுது? கையசைச்சு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஏன் சார், இதே விசுவாசத்தை வைத்து ஒரு கூட்டம் சிங்கத்தின் வாயை கட்டின போது இதே விசுவாசத்தை வைத்து ஒரு கூட்டம் ஏன் பாட அனுபவிக்கிறார்கள்? ஏன் பாதிக்கப்பட்டார்கள்? அர்த்தம், ஒரே விசுவாசத்தை வைத்து ஒரு கூட்டம் they lived a sophisticated வாழுகிறார்கள். ஒரு கூட்டம் அந்த விசுவாசத்தை வைத்து இழக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை வைத்து பிரயாசப்படுகிறார்கள். நாம் கற்றுக்கொள்ளும் போது நமக்கு புரியும். கை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். ஒரே விஷயத்தை வைத்து ரெண்டு ரீதியாக ஜனங்கள் செயல்படுகிறார்கள். அதனால தான் ஆவியானவர் அங்கு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார், வேறு சிலர். சத்தமா சொல்லுங்க, வேறு சிலர். சத்தமா சொல்லுங்க, வேறு சிலர். ஏன்னா அநேகர் அல்ல, வேறு சிலர். சிலரால் மாத்திரமே இழக்க முடியும். கவனிங்கம்மா, சிலரால் மாத்திரமே. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க. சிலரால் மாத்திரமே. வாழ எல்லாராலையும் முடியும். கொஞ்சம் வாய் தரங்க, நீங்க ஜெபிங்க. வாழ எல்லாராலையும் முடியும். ஜெயிக்க சொன்னா எல்லாரும் ஜெயிப்பாங்க. ஆனால் பட்டயத்தையும் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும், ஏன்னா இழக்கிறவர்கள் அதை கண்டடைவான் என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். கொஞ்சம் வாய்களை தரங்க. ஒரு 2 minutes கண்ணை மூடி ஜெபிங்க பார்க்கலாம். லீபாரா கந்து சட்டாபாயஸ். என்ன வேணாலும் செய்யலாம், வாய்ப்பு இருக்கு. யூ ஆர் ஹேவிங் an opportunity. கண்ணை மூடு தம்பி. யூ ஆர் ஹேவிங் an opportunity. இயேசுவுக்காக இயேசு தந்தவைகளை வைத்து இந்த பூமியிலே வாழவும் முடியும். இயேசு தந்தவைகளை வைத்து இந்த பூமியிலே இழந்து விடவும் முடியும். திரும்பவும் சொல்றேன், இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை வைத்து நீங்கள் வாழவும் முடியும். இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை வைத்து பாடுபடவும் முடியும். சிலரோடு இப்படி சொல்லும்படி ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். கஷ்டப்படுகிறதுனால அவ்விசுவாசிகளும் அல்ல, ஜெயிக்கிறதுனாலே சிலர் விசுவாசிகளும் இல்லை. சிலர் இழப்பை அதிலும் மேன்மை உள்ளதாக பார்க்கிறார்கள். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். வேகத்தில் லார்த்தலா சந்தலா. வாலிப பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் உற்சாகமா ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. தேங்க்யூ லார்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே விசுவாசத்தை வைத்து ஒரு கூட்டம் தங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறார்கள். தங்கள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவித்தார்கள். சாக கொடுத்த பிள்ளைகளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஆனால் அதே விசுவாசத்தினாலே ஒரு கூட்டம் வாளால் அறுப்புட்டு போனார்கள். அதே விசுவாசத்தினாலே ஒரு கூட்டம் கல்லெறியுண்டார்கள். மை காட் ஷலபா கதுரபாசியா லீப்ரஹசி கந்துரபாசியாதனா. எதுவும் செய்வதற்கு நம்மால் முடியும். இந்த விசுவாசத்தை வைத்து ஒரு ஆடம்பரமான ஊழியத்தையும் செய்ய முடியும். இந்த விசுவாசத்தை வைத்து வனாந்திரத்திலே போய் கஷ்டப்படவும் முடியும். இந்த விசுவாசத்தை வைத்து சொபிஸ்டிகேட்டடாய் வாழவும் முடியும். இந்த விசுவாசத்தை வைத்து
தோலினால் தங்களுக்கு மேலாடைகளை போர்த்திக் கொண்டு பரதேசிகளாய் அலைந்து தெரியவும் முடியும். இன்றைக்கு சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் வாழப் போகிறீர்களா அல்லது இழக்க போகிறீர்களா? If you want to live, வாழ விரும்புகிறவன் அதை இழந்து போவா. தன் ஜீவனை இழக்கிறவனோ அதை கண்டடைய முடியும். அர்த்தம் கண்ணை திறந்து பாருங்க. தகப்பனுடைய புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? ஒரே விசுவாசத்தை வைத்து ஒரு கூட்டம் தங்களுடையவைகளை, தங்கள் சூழ்நிலைகளை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். ஒரு கூட்டத்தார் அதே விசுவாசத்தை பயன்படுத்தி வாளால் அறுப்புண்டு போனார்கள். நிந்தைகளையும் துக்கத்தை, ஏன்னா இந்த விசுவாசத்தை வச்சு வாழவும் முடியும், இழக்கவும் முடியும். ரைட், இப்போ வாசிங்க. அப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிடணும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12வது வசனம், வேகமா வாசிங்க. நாம் கற்றுக்கொள்ள போறோம், ஜெபிப்போம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு வர வேண்டிய பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். இந்த இரண்டாவது பகுதியை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி தாழ்மையா கேட்கிறேன். அந்தபடி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்தபடி அவன் அவர்களுக்கு, இந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க, அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். கேட்டது இளையகுமாரன், ஆனா தகப்பன் பங்கிட்டு கொடுத்தது 2 பேருக்கும். ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை அப்பா அப்பா ஐஸ்கிரீம்னு கேட்டா வேற வழி இல்லை, மூத்தவனுக்கு வாங்கி கொடுத்தா ஆகணும். நீங்க பேசாம என்ன கல்லெறிஞ்சு கொண்டுருங்களேன். நான் நேரத்தை திருடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான், இல்லைன்னா நான் பிரச்சனை இல்லை. கேட்டது யாரு? கேட்டது இளையகுமார். பாஸ்டருக்கு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2வது பிள்ளை ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டாலும் வேற வழி இல்லை, அவனுக்கும் வாங்கி கொடுத்தாகணும். அவன் கேட்குறானோ கேட்கலையோ, வாய் உள்ள பிள்ளை கேட்டதுனால வாய் இல்லாதவனும் கிடைக்குது. கேட்கல. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சில வீட்டில் சிலருக்கு வாய் இருக்கும், வாய் இருக்கிறது வெக்கம் இல்லாமல் கேட்கும், வாய் இல்லாததுக்கும் கிடைக்குது. அவன் அந்தபடி அவர்களுக்கு தன் ஆஸ்தியை, he divided the property between them. He divided the property. அர்த்தம், இளையவன் கேட்டபோது தகப்பன் சர்வைவரை வரவழைச்சி எங்கெங்கெல்லாம் எல்லைக்குறிகள் நாட்டப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் பாகம் பிரித்து மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் பங்கிட்டு கொடுத்தான். கவனிங்க, பங்கிட்டு கொடுத்தான், பங்கிட்டு கொடுத்தான், பங்கிட்டு கொடுத்தான். எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும் 2 பேருக்கும் சமமாய் பங்கிட கொடுக்கப்பட்டிருக்குன்னு? உங்க கையை நான் பார்க்கட்டும், உங்க கையை நான் பார்க்கட்டும். சந்தேகம் இல்லாம கைகளை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். 2 பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சத்தியம். ஆனால் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில், இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம். அவனுடைய மூத்த குமாரன், இன்னும் போதாது. அவனுடைய மூத்த குமாரன், அவனுடைய மூத்த குமாரன். என்னுடைய கேள்வி பாஸ்டர், சொத்து பங்கு வைக்கப்பட்ட பிறகும் உன்னை எதுப்பா வேலைக்காரனை போல வயல்ல உட்கார வச்சதுன்னு கேட்டா அவன் சொல்றா, அப்பா ஆஸ்திய பங்கிட்டு கொடுத்தத மனதளவுல நான் இழந்துட்டேன், அதனால ஸ்டில் நான் தகப்பனுடைய வயல்ல இருக்கிறேன். அவ்வளவு சீக்கிரம் புரியாது. ஐ ரிப்பீட் அகைன். கவனிங்க, உனக்கு தான் இந்த சேர்ன்னு சொல்லிட்டாலே அடுத்தவனை உட்கார விட மாட்டோம். கேட்கல எப்பா, நீதான்ப்பா பிஎஸ் சிஸ்டத்தில் உட்காரணும்னு சொல்லிட்டா அந்த தம்பி லேட்டாக வந்தாலும் உட்கார்ந்துருக்கிறவனை பார்த்து ஒரு முறைப்பான். என்னெல்லாம் உட்கார சொல்லியிருக்காரு, சும்மா சும்மா சும்மா. ஆமாவா இல்லையா? பட்டா போடல, எழுதியும் தரல, ஆனா பாஸ்டர் சொல்லிட்டாரு, என்னதான் உட்கார சொல்லியிருக்காரு. குமார் பிரதர் இருந்தாலும் பிடிக்காது, சுதன் பிரதர் இருந்தாலும் பிடிக்காது, ஐயா இருந்தாலும் பிடிக்காது. ஏன்
சொன்னதுக்கு இந்த வருத்து. கேட்கல, சொன்னதுக்கு தான் இந்த வருத்து. ஏம்மா, என் மரணத்துக்கு பிறகு அந்த அந்த அது அந்த போர்ஷனை நீ எடுத்துக்கா. செத்த பிறகு தான் சொல்லியிருக்கேன், இப்பவே எடுத்தாச்சு. செத்த பிறகு சொன்னதுக்கு இப்பவே எடுத்தாச்சு. நீ எப்படி நீ 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 பாத்திரம் கழுவுற தண்ணியை என் இடத்துல எப்படி ஊற்றலாம்? நீ எப்படி உன் மாடு அங்கே கட்டலாம்? நீ எப்படி உன் பைக் அங்கே கொண்டு பார்க் பண்ணலாம்? உன் குட்டி யானையை விடுறதுக்கு ஏன் இடம் தான் உனக்கு கிடைச்சதா? அப்பா சொல்லியிருக்கிறாரு, அது எனக்கு தான். எழுதி தரல, ஆனால் இப்போவே கொம்பு முளைச்சிட்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எழுதி கொடுக்கப்பட்டது. He divided the property between them. பழைய ஏற்பாட்டில் அல்லது யூதர்களுடைய முறைமையின்படி ஒன்று செய்யப்படுமானால் that was authentic. எல்லா ரீதியிலும் சட்டபூர்வமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, சொத்து தரேன்னு சொன்னதுக்கு சிலருக்கு காலு தரையில் நிற்க மாட்டேங்குது. ஆனால் சமமாய் பங்கிட்டு கொடுத்த பிறகும் அவன் இன்னும் தகப்பனுடைய வயல்ல தான் இருந்தான். ஏன் தெரியுமா? அந்த எண்ணமே எனக்குள்ள இல்லை சார். அதனால நான் இங்க கடைசி வரைக்கும் இதே வேலையை நான் தொடர போறேன். புரியல. நான் சொல்றேன், இவன் மனதளவில் இழந்தான். இன்னைக்கு எனக்கு சொல்லி அனுப்புனதை நான் சொல்றேன். இந்த சபை மனதளவில் சிலதை இழக்கணும், மனதளவில் சிலதை மறக்கணும். கர்த்தர் ஆசீர்வதித்தது நல்லது, கர்த்தர் கொடுத்தது நல்லது. ஆனா மனதளவில் சிலதை மறந்தாலே தேவ சமூகத்தில் நிற்க முடியும், ஆராதிக்க முடியும், இந்த ஆலயத்தில் நீ காலோட்ட முடியும். புரிஞ்சவங்க மட்டும் கைகளை தட்டுங்க. ஓ ரபா சந்தலா தியாரா அர்த்தலா பிரௌடபல் கவனதியா. கவனிங்க, இனி பைபிள் பார்க்காதீங்க, கவனிங்க. நான் சொல்றேன். மனதளவில் இவன் மறந்தான். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்களேன். முறைச்சு பார்க்குறீங்களா, கவனிக்கிறீங்களான்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. மனதளவில் என்ன ஆயிட்டான்? நான் ஒன்று சொல்லட்டா, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஞாபகப்படுத்தலைனாலும் அது அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் கடன் வாங்கலைன்னா கேட்கல அதுவும் சொல்லிடணும். ஏன்னா இல்லைன்னா நாகர்கோவிலேருந்து ஒருத்தர் வந்து சொன்னால் நீங்கள் பார்க்கலனாலும் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும். ஆனால் 3500 எடுத்துட்டோன்னா டியூ கட்டதுக்கு எடுத்துருப்பான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் டியூ இல்லாமல் இருந்தால் நீங்கள் சும்மா அந்த ஜிபே நோண்டி செக் பேலன்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. சும்மா அதில் என்ன எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? பக்கத்தில் நீங்கள் பணம் போட்டிங்களா, பின்ன என்னத்துக்கு மினி ஸ்டேட்மெண்ட்டு? அப்போ அது ஒரு ஆசை, மிராக்கிள் மணி வந்துருமோன்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் திரும்ப ஞாபகப்படுத்தலைங்கிறதுனால அது இல்லாமல் போயிடுமா? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுட்டேன்ல. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தந்திருக்கிறேங்க, அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாதான் அது உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தமா? தகப்பன் சொத்தை பங்கிட்டு கொடுத்துட்டார், ஆனால் அவன் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கல. மனதளவில் அவன் அதை மறந்தான். மறப்பது ஒரு விதமான இழப்பு. சீக்கிரம் சொல்லுங்க, மறப்பது ஒரு விதமான இழப்பு. சீக்கிரமா சொல்லுங்க, மறப்பது ஒரு விதமான இழப்பு. அவன் அதை மறந்ததுனால, அவன் அதை இழந்துட்டதுனால அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சு பாருங்களேன். நான் கூட்டி குறைச்சு பேச விரும்பல. 29வது வசனம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் நல்ல கவனிங்க. அப்ப சொத்தை பங்கிட்டு கொடுத்த பிறகும் இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை, அப்ப கற்பனையை கை கொண்டு என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி. ஒரு காலம் எனக்கு இது பயங்கர ஆச்சரியம். எப்பா, ப்ராப்பர்ட்டி உன் பேர்ல எழுதி தந்த பிறகும் இப்போதும் என்கிட்ட ஆட்டுக்குட்டியை நீ எதிர்பார்க்கிறன்னா எந்த அளவுக்கு அந்த டாக்குமெண்ட்டை நீ மறந்திருக்கிற? கேட்கல. நம்ம சபை எவ்வளவு வளரட்டும், ஆனா அந்த டாக்குமெண்ட்டை ஒண்ணு மறக்கணும். உங்க
இனி அங்க பார்க்காதீங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி கைகளை தட்ட முடிஞ்சா, கர்த்தாவே ஜனங்களுக்கு விளங்க பண்ணும், ஜனங்களுக்கு விளங்க பண்ணும். சும்மா கை தட்டாதீங்க, உண்மையிலேயே புரிஞ்சு ஆராதிங்க. சொத்து தந்தது உண்மைதான், ஆஸ்திகளை தந்தது உண்மைதான். ஆனா அது இருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா வயல்ல இருக்க மாட்டீங்க, பைபிளை கையில் எடுக்க மாட்டீங்க, முழங்கால்கள் முடங்காது, உபவாசிக்கனோடு தோடாது, உன் கண்கள்ல கண்ணீர் வராது, அப்பாடு கூப்பிட முடியாது, அழ முடியாது, ஜெபிக்க முடியாது, கால்நடையா ஆராதனைக்கு வர முடியாது. என்றைக்கு மூத்த குமாரனை போல இதையெல்லாம் மனதளவில் மறந்து இழந்து போகிறீர்களோ, எந்த விஷயமானாலும் அப்பாட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மனநிலைமை மாறிவிடும். கைகளை தட்டி ரபா கத்தலா. இந்த சபை அப்படித்தான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அசையாம இருங்க. என்ன சிலர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க அம்மா ஒரு டீச்சர், எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டு, எங்க அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கவனிங்க, ஒரு தடவை ஒரு 5000 ரூபாய் பணம் தேவை. அப்போ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீ ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வந்துடுன்னு. எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வரல, வெறும் கையாக தான் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பணம் அவசியம் தேவைப்படுகிறது, பணமாக கொடுக்கணும். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு தான் ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? உடனே நானும் என் தம்பியும் எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணோம். டீச்சரு, கவர்மெண்ட் சம்பளமும் கொடுக்குது, ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியலன்னு. உடனே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஒரு செக்யூரிட்டியை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டால் 2 நிமிஷத்தில் எனக்கு பணம் எடுக்க சொல்லி தருவாங்க. எங்கள் டீச்சர் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் எனக்கு பணம் எடுக்க சொல்லித்தாங்கன்னா சொல்லி தருவாங்க. ஆனால் நான் இதை எடுக்க பழகக்கூடாது, நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், நான் இதை இழக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிட்டுன்னா உங்கள் அப்பா துணை இல்லாமல் நான் பணத்தை எடுக்க பழகிடுவேன். உங்கள் அப்பா துணை இல்லாமல் நான் வாழ பழகிடுவேன். நான் உயிருள்ள வரைக்கும் எதுனாலும் உங்ககிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி கேட்கணும்னு நான் வாழணும்னு நினைக்கிறதுனால எனக்கு கையில் ஏடிஎம் கார்டு இருக்கிறத நான் மறக்கிறேன். அதனால இத்தனை வருஷ சர்வீஸ்ல எங்க அம்மா சுயமா ஒன்ன செய்ததில்லை. ஏன்னா இருந்ததையும் மறக்கிறார்கள், அது ஒரு இழப்பு. இன்னைக்கு சிலரோடு திட்டமாய் புரிஞ்சவங்க மட்டும் சிலதை மறந்துருங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. வேடிக்கை ஒரு வார்த்தை கிடைச்சதுன்னா கண்ணை மூடி ஆராதீங்க ஐயா. மைக் சத்தத்தை பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் நீ மறக்க ஆயத்தமானா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்பாவை தான் தேடுவீங்க. என் சிநேகிதனோடு சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரல. என் பைத்தியக்காரா, உன் பேர்ல சொத்தே இருக்குடா, டாக்குமெண்ட் இருக்கு, நீ எதுக்கு அப்பாட்ட கேட்கிறன்னா அவன் சொல்லுகிறான், அதை நான் மறந்துட்டேன். இன்னைக்கு ஆவியானவர் இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல சபைக்கு முதல் நாளில் ஒரு கிருபை தரட்டும். உன் வெற்றிகள் மறக்கப்படட்டும், உன் ஆஸ்திகள் மறக்கப்படட்டும். உங்களுக்கு கார் இருக்குங்கிறது நீ மறந்து போ. இத்தனை ஆத்துமாக்கள் இருக்குதுங்கிறத மறந்துடுங்க. இது அநேக ஆத்துமாக்களை உனக்கு கொண்டு வரும். உன்னை சாகிற வரைக்கும் வயல்ல நிறுத்தும். ஒரு அக்கினி விழுகிறது. பாரகீடா அர்த்தலா சக ஒரு மனுஷனும் தேவ சமூகத்தை விட்டு உன்னை நீக்க முடியாது. ஒரு மனுஷனும் கற்பனைகளை கை கொள்ளுவதை விட்டு உன்னை விலக்க முடியாது. ஒரு மனுஷனும் சத்தியத்தை விட்டு உன்னை விலக்க முடியாது. ஒரு மனுஷனும். மூத்த குமாரன் கேட்போம், ஏன் உனக்கு ஞாபகம் வரல? அப்பப்ப ஞாபகம் வரும். ஞாபகம் வரும்போதெல்லாம் தகப்பனை விட்டு போயிடலான்னு தோணும். அதனால ஒரு முடிவெடுக்கிறேன், அதை நான் மறக்கிறேன். கேட்கல ஏமா? புரியுதா தாயி? இன்னைக்கு நிறைய பேர் வயல்ல இல்லை, நிறைய பேர் கையில் கற்பனைகள் இல்லை, நிறைய பேர் தான் இஷ்டப்படி வாழுகிறாங்க. ஏன்னா இருக்குங்கிற தைரியம்.
பைபிளை திறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இருக்குங்கிற தைரியம். அழுது எவ்வளோ நாள் ஆச்சு? இருக்குங்கிற தைரியம். இருக்குல்ல, அப்பா தந்தது இருக்குல்ல, ஒரு சர்ச் இருக்குங்கிற தைரியம் வந்துடக்கூடாது. என்னை நம்பி ஒரு செய்தி இருக்குங்கிறத நான் மறந்துதான் ஒவ்வொரு தடவையும் ஒரு சமூகத்துக்கு போறேன். எனக்கு தாளந்து இருக்குதுங்கிறத மறந்துடுறேன். என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போதே எனக்கு பங்கிட்டு தந்ததை நான் மறந்துட்டேன். அதனால என்னையும் தேவ சமூகத்தையும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ நான் சொல்லும் போதே சிலர் மேல ஆவியானவர் பலமாய் 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 இது சத்தியம்னு சொல்லுகிறவங்க மட்டும் நீ பாராகாந்தாலா ஓ ராபாகாயா. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். எஸ் எஸ் எஸ். தங்கச்சி ஓ மேல, தம்பி ஓ மேல, அம்மா நீ மறக்கணும், மறக்கணும். பாக்கெட்டில் 5000 ரூபாய் இருக்குன்னு ஞாபகம் இருந்தா பைபிளை மறந்துடுவீங்க. கேட்கல, அவன் மறந்துட்டான். அவன் சுத்தமா மறந்ததுனாலதான் அவன் சொல்றான், ஒரு ஆட்டுக்குட்டி கூட நான் கேட்டு நீங்க தரல. அப்பாவுக்கு பயங்கர குழப்பம். எடா சொத்து தந்த பிறகும் நீ என்கிட்ட ஆட்டுக்குட்டிக்கு ஏன் வந்து நிற்கிறா? எல்லாத்தையும் இழந்தவன் மனதளவில். ஒரு நிமிஷம் கை உயர்த்து. நான் மறக்கிறேன்பா, நான் மறக்கிறேன். இது போதாது. எவ்வளவு புரிய வச்சாச்சு. வாய் தரங்க, வாய் தரங்க. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திட. உண்மையா சபை? என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறே. என் ஞானம் கல்வி பாடுங்க பெங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே என்னால் ஒன்றும் கூடாதையா. அப்பா எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் லபாசபரகயா உம்மால் கைகளை அசைத்து என்ன மறக்கிறேன் 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 மறக்கிறேன். மனதளவுல சாதிச்சதெல்லாம் மறக்கிறேன், இழக்கிறேன். என்னை என் தகப்பனுடைய வயல்ல நிறுத்த பண்ணட்டும், கற்பனைகளை கை கொள்ள வைக்கட்டும். சின்னதோ பெரியதோ அப்பா கிட்ட கேட்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. நீ பாராக்காயா பாராக்கிடா அரபாக்கா துரா நீ தரா எரபா ஓரபா சாகாதா ரேகாதா ரபா 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 ரபாலாதியா. நல்ல கைகளை தட்டும்போது நிரம்புங்க நிரம்புங்க நிரம்புங்க.
என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லா என்னால் ஷாலபஹசிஸ் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திட. அப்பா, இவனை மூத்தவன் வயலில் இருந்தான், மூத்தவன் வயலில் இருந்தான், மூத்தவன் 2024 நம்மளை பற்றி சொல்லணும். அவர்கள் ஜாலயத்தில் இருந்தார்கள், அவர்கள் ஜபத்தில் இருந்தார்கள், அவர்கள் ஊழியத்தில் இருந்தார்கள், அவர்கள் திருக்கோவிலில் இருக்கிறாங்க, அவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க, அவங்க கரை மாநகரில் இருந்தார்கள் என்று சொல்லணும். கைகளை தட்டும் போது சிலர் மேல உன்னந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு நினைத்தவர்கள் கண்கள் காண உன்னை நிலைப்படுத்துவேன், உன்னை நிலைப்படுத்துவேன். கைகளை தட்டும் போது அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. Let the fire le parakapa la talabasia. என்னால் ஒன்றும் கூடா எல்லா உம்மா. That's it. கைகளை உயர்த்தி என்ன லே பாபா பாபா பா லபரா கயாதனா ஏஷ் ஹமாசிஹா லபசகோரியா லபகயந்தோஸ். என்னால் ஒன்றும் கவனிங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷத்தில் நீங்கள் வயலுக்கு போகக்கூடாதபடி உங்கள் மனம் ஆயத்தப்பட்டு விடும். கற்பனைகளை கை கொள்ள விடக்கூடாதபடி உன் மனது உன்னை தகுதிப்படு. இட் மேட் an influence. 2023 டைரிகள் தூக்கி எறியப்படட்டும். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நான் வயல்ல இருக்க மாட்டேன். நான் வயல்ல இருக்கணும். சாதாரணமாக தெரியுதில்லை சிலருக்கு. நம்ம வயல்ல இருந்தது சாதாரணமானதில்லை. பிச்சைக்கார வயல்ல இருக்கலாம், எல்லாம் இருந்துட்டும் ஏன்பா வயல்ல இருக்கிற. நான் சொல்ல சொல்ல நீங்க தியானிக்கணும், இல்லைன்னா விளங்காது. இந்த வருஷம் வாலிப பிள்ளைகளை பற்றி சொல்லணும். உன்னை அத்தி மரத்திற்கு கீழே கண்டேன். இன்னும் அந்த பிள்ளைங்க வயல்ல தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் போகிறோம். இன்னைக்கு பார்த்தவங்களை அடுத்த வாரம் பார்க்க முடியல. ஆக்டிவா முன் வரிசையில் நின்று ஆராதிச்சு அபிஷேகத்தில் நிரம்பின பிள்ளைங்க அடுத்த கூட்டத்தில் போகும்போது இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை, they are no more. பாஸ்டர் நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு தெரியல பிரதர், போயிட்டாங்க. எது போக வச்சது தெரியுமா? நம்பிக்கை. ஏதோ இருக்குங்கிற நம்பிக்கை. சங்கீதம் 45:10, சங்கீதம் 45:10, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவா. என்ன புரியுது? குடும்பத்தில் சண்டை நடக்கும்போது கணவர்கிட்ட மரியாதை இல்லாமல் ஏன் ஓங்கி பேசுகிறாங்க சிலர்? அம்மா பக்கத்து தெருவில் இருக்கிறாங்கங்கிற தைரியம். உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறது ராங் நம்பர். சிலர் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஏறுறதுக்கு காரணம், இந்த ஆளுக்கிட்ட சண்டை போட்டால் பக்கத்து தெருவில் தான் அம்மா வீடு இருக்குது, அழகாக நெய் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரி பிள்ளைகளும் கொடுத்துட்டு நானும் தூங்கிடுவேன். அப்போ அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னா, அம்மா வீடு இருக்குன்னு ஞாபகம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்கா? கேளுங்க கேளுங்க. ஆமாம், ஓங்கி. ஆனால் எனக்கு 36 வயசு ஆகுது. எங்கள் வீட்டில் எத்தனையோ சண்டைகள் வந்திருக்கு. எங்கள் அம்மா இது வரைக்கும் ரொம்ப ரைஸ் பண்ணி பேசினதில்லை, எதிர்த்தும் பேசினதில்லை. ஒரு நாள் கேட்டோம், ஏன் மம்மி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதாவது சொல்ல வேண்டியதானே. சொல்லிட்டு நான் எங்கே போவேன்?
ஏன்னா எங்கள் பாட்டி தாத்தா ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாங்க. கேட்கல உங்களுக்கு? அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை என்ன ஒரு விஷயத்தை மதிக்காதபடி பண்ணுகிறது. அப்போ அதை மறந்தாதான் இதை மதிப்பீங்க. புருஷனை ஏன் சிலர் மதிக்கிறது இல்லை? உங்கள் ரீபாலா சந்தலாலாம் இருக்கட்டும், புருஷனை ஏன் மதிக்கல? பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. பேர் சென்னையில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருப்போம், பேர் சொல்லி கூப்பிடுறது. ரொம்ப உதாசீனப்படுத்துறோம். ஏன்? இது இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு தம்பி வேற இருக்காங்க இவங்களுக்கு, என்ன நாளும் வீட்டுக்கு வந்திருக்கா, நான் பார்த்துக்கிறேன். கேட்கல உங்களுக்கு? கேட்காது எனக்கு தெரியும். தம்பி, அந்த தம்பி தைரியத்தில் நீங்கள் இவரை எதிர்க்கிறீங்க. அந்த தம்பி தைரியத்தில் எல்லாத்தையும் மரியாதை குறைவா. ஏன்? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை நீ மறந்தா மட்டும்தான் உன்னால் நான் தருகிற விஷயத்தை மதிக்க முடியும். நம்பர் 1, நீங்கள் வயலில் நிற்கணும்னா சிலதை மறக்கணும். அது ஒரு விதமான இழப்பு. நீங்கள் ஒரு விஷயத்தை மதிக்கணும்னா சிலதை மறக்கணும். ஏன் மதிக்கிறது இல்லை? ஏன் மதிக்கிறது இல்லை? ஏன் எதையுமே மதிக்கிறது இல்லை? ஏளனம் பண்ணுறோம், அவமானப்படுத்துகிறோம். இன்னும் சில தகப்பன் வீட்டை மறக்காததினால், தகப்பன் வீட்டை மறந்துட்டவர்கள் ராஜா அவர்கள் அலையில் பிரியப்படுவார். புரிஞ்சவங்க மட்டும் கைகளை உயர்த்துறோம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா வாசிங்க, நம்ம ஜெபிக்க போனேன். ரைட், சீக்கிரமா வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற 19 இருந்தே வாசிங்களே. 19. அப்படியே அவன் அவ்விடம் 1 ராஜாக்கள் 19 வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி பொழுது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். எலிசா சொல்லுகிறா, நீர் என்னை அழைத்ததை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் எனக்கு உத்தரவு கொடும். என் தாயும் தகப்பனையும் போய் பார்த்து முத்தம் கொடுத்து விட்டு உத்தரவு கொடுத்து விட்டு வருகிறேன். உடனே எலியா சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். 21வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இவனை விட்டு அப்பா அம்மாவுக்கு முத்தம் கொடுக்க போறேன்னு சொன்ன ஆளு இன்னொரு தீர்மானத்தையும் சேர்த்து எடுக்கிறாரு. அவன் இவ்விடம் மட்டும் போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து மரமூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்றவனுக்கு ஊழியம் செய்தான். என்ன செய்தார் தெரியுமா? ஒருவேளை நாளைக்கு எலியாவுக்கு பின்னாடி போய் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் அதிகமாகும் போது, நாளைக்கு இந்த வீட்டுக்கு என்ன திரும்பி வர பண்ணக்கூடிய எந்த நம்பிக்கைகளையும் உயிரோடு வைக்காமல் அத்தனைகளையும் நான் சிதறடித்து விட்டு போகிறேன் என்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருந்தது. இந்த உபவாச கூட்டத்தினுடைய முதல் ராத்திரி உங்களை நம்ப பண்ணக்கூடிய ஏர்மூட்டுகளை, உங்களை நம்ப பண்ணக்கூடிய காளை மாடுகளை நீங்கள் வெட்டி சமைப்பீர்களானால் எலியாவை பின்தொடருவதிலிருந்து உன்னை யாரும் திருப்ப முடியாது. நம்புகிறவங்க மட்டும் கைகளை தட்டுங்களே. ஒரு வசனம் படிங்களே. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 2:2. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு. இந்த வார்த்தையை கவனிங்க, நீங்க இரு. கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். ஒரு எஜமானன்ட்ட வேலை செய்கிற ஒரு உடன் ஊழியக்காரனுக்கு இந்த வார்த்தை தேனிலிட்ட பணியாரம் போல இருக்கும். கேட்கல உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு வந்து சுதன் நீ வர வேண்டான்னு சொன்னா அவர் எப்படி இருக்கும்? வீட்டில் போய் யோசிச்சு லெட்டர் போட்டு பதில் சொல்லுங்க. அண்ணே, எங்கள் டெய்லி சபைக்கு வர்ற ஒரு ஆளை பார்த்து, இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்டில் இருந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கொஞ்சம் தூங்கி எழும்பி வான்னு பாஸ்டர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவர் சொல்லுவார், பாஸ்டர்
ரொம்ப நாள் ஜெப குறிப்புன்னு சொல்லுவார் அவர். ஆனால் உங்கள் கம்பெனியிலேருந்து அப்படி ஒரு ஃபோன் வந்தால் எப்படி இருக்கும்? காலையில் அந்த லெமன் ரைஸ் கட்டும்போது இன்னைக்கு நீங்கள் வர வேண்டாம் வீட்டில் இருன்னா. ஆனால் எலிசா மட்டும் அதில் சந்தோஷப்படலை. நான் உம்மை விடுகிறதில்லைன்னு சொன்னா. அங்க விட முடியல. 4வது வசனம் சீக்கிரமா வாசிங்க. பின்பு எலியா எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும். அப்ப கூட 2 தடவை நம்மை நடத்துகிற எஜமானன் சொல்றாரு, நாம இருத்துத்தான் தொலைவோன்னு சொல்லாம நான் உம்மை, சத்தமா சொல்லுங்களேன், நான் உம்மை I won't leave you. 6வது வசனம் வேகமாய். பின்பு எலியா நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறான் என்றான். அதற்கு அவன், அப்பொழுதும் நான் உம்மை விடுகிறதில்லை என்று. கவனிங்க, ஏன் எலிசா திரும்பி போக மறுத்தார்? ஏன் எலியாவை விட மறுத்தார்னா, உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறேன், அதனால நீங்க போக சொன்னாலும் போக முடியாது. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு நம்பிக்கை எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. கண்ணை மூடுங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கு. அதனால தான் கொஞ்சம் வாயத்தரங்களை முடிச்சிடலாம். கொஞ்சம் வாயத்தரங்களை ஏதோ இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் அதை இழக்கணும். நான் இப்படி சொல்றேன், சரீர பிரகாரமா நீங்க வெட்ட வேண்டாம். ஆனால் மூத்த குமாரனை போல மனதளவில் இழக்கலாம். இல்லை, கொஞ்சம் வாயத்தரங்க அண்ணே, கொஞ்சம் வாயத்தரங்க. மனதளவில் நீங்க இழந்துட்டீங்கனாலே போதும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பன் வீடு இருக்குங்கிற நினைவு இருந்துன்னா இந்த பகுதியில் நீ கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. பேச மாட்டேங்கிறீங்க. தகப்பன் வீட்டை மறந்ததுனால, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய உண்டுங்கிறதெல்லாம் மறந்ததுனாலதான் ஊரு பேர் தெரியாத இடத்துல வந்து கஷ்டப்பட முடிந்தது. நான் இதுக்கு மேலே எப்படி பேசன்னு எனக்கு தெரியல. நீங்க ஆமேன்னு சொல்ல வேண்டாம். கருத்தா ஜோம் பண்ணுங்களேன். கருத்தா ஜோம் பண்ணுங்க. கருத்தா ஜோம் பண்ணுங்க. இது எனக்கு தேவையானதுன்னு எத்தனை பேர் ஓடுறீங்க? எனக்கு நல்ல வீடு இருக்குங்க, எனக்கு மனைவி பிள்ளை இருக்கிறாங்க, சொகுசு அனுபவிக்கிற இடம் இருக்கு. ஆனா மனது அளவில் இழந்ததுனாலதான் இன்னைக்கும் அவமானங்கள் மத்தியிலோ உம்மை விடுகிறதில்லை, உம்மை விடுகிறதில்லை, உம்மை விடுகிறதில்லை. அநேகருக்கு புரியுது பாருங்களேன், அநேகருக்கு புரியுது. சொந்த ஊருன்னு ஞாபகம் இருந்திருந்தா இந்த வயல்ல நாம இல்லாம போயிருப்போம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து இருக்க முடியாது. இந்த பாடுகள் வழியை யாத்திரை செய்திருக்க முடியாது. உன்னை நம்ப பண்ணுகிற நம்பிக்கைகளை இன்றைக்கு அழித்து போடும்படி ஆவியானவர் சொல்லுகிறார். கொஞ்சம் கவனிங்க. பனி பொழிகிற ஒரு தேசம், பனி பொழிகிற தேசம், -டிகிரியில் பனி பொழிகிற ஒரு தேசம். அந்த தேசத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் படுத்து கிடந்தான். போர்த்திக்கொள்ள ஒரு துணி இல்லாமல் படுத்து கிடந்தான். திடீரென்று அந்த வழியாக ஒரு உயர் ரக வாகனம் வந்தது. அந்த வாகனம் அந்த பிச்சைக்காரனை பார்த்து கண்ணாடி இறக்கி சொன்னா, குளிருதா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்காக ஸ்வெட்டர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அந்த பணக்காரன் உள்ளே போனான். உள்ளே போன அந்த பணக்காரன் அந்த பிச்சைக்காரனுக்கு சொன்ன வாக்குறுதியை மறந்து போனான். உள்ள போயிட்டு அவன் தூங்கிட்டான். இவன் சொட்டர் கிடைக்குங்கிற சத்தம் கேட்டதிலிருந்து குளிரை தாங்க முடியாம போயிட்டான். அது வரைக்கும் சொட்டர் இல்லை, அதனால நான் குளிரோடு எதிர்த்து போராடித்தான் ஆகணுங்கிற தைரியம் இருந்தது. எனக்கு யாரும் சொட்டர் தரமாட்டாங்க, எனக்கு யாரும் மூடுறதுக்கு துணி தரமாட்டாங்க. அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் அவன் குளிரோடு எதிர்த்து போராடி கொண்டே இருந்தான். பல வருஷம் அந்த குளிரில் அவன் வாழ்ந்து கொண்டே இருந்தான். ஆனால் யாரோ ஒருவன் உனக்கு சொட்டர் தர்றேன்னு சொன்னது அவன் நம்பிக்கையை இழந்து போக பண்ணிட்டு என்ன ஆச்சு தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் அந்த குளிரோடு போராடக்கூடிய தன்மையை அவன் இழந்து போனான். அந்த குளிர் அவன் எலும்புகளுக்குள்ளே போக தொடங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அவன் ஜீவன் அவனை விட்டு பிரிய தொடங்கிட்டு, கவனிங்கள், அவன் மரித்தும் போனான். அவன் மரித்தும் போனான். காலையிலே வந்து அந்த பெரிய பணக்காரன் வெளியிலே வந்தபோது ஒரு பிச்சைக்காரன் நாயை போல செத்து கிடந்ததை பார்த்துட்டு, ஐயோ இவருக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னதை மறந்துட்டேன்னு அவன் பக்கத்தில் வந்தபோது ஒரு துண்டு பேப்பரில் அந்த பிச்சைக்காரன் சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருந்தானா, நீ வாக்குறுதி கொடுக்கிற வரைக்கும் இந்த மழையோடு, இந்த குளிரோடு, இந்த பனியோடு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை எனக்கு இருந்தது. எப்போ நீ சொட்டர் தரேன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தியோ அப்பொழுதிலிருந்து என் நம்பிக்கை என்னை விட்டு போனதுன்னு சொன்னான். அதனால தயவு செய்து அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையை உன் நம்பிக்கையை கொடுத்து நீ கெடுத்து விடாதே என்று சொல்லி அவன் எழுதி வைத்து போனானா. இன்னைக்கு
ஏதோ ஒரு ரீதியில் ஜெபத்தில் போராடினவர்கள் தான். ஆனால் சமீப நாட்களாய் வேறு ஒரு நம்பிக்கை வந்ததனால் இந்த நம்பிக்கை அற்று போன ஒரு நிலைமை. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிங்க, நாம் ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 11:15 வசனம். எபிரேயர் 11:15. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், இந்த வார்த்தையை படிங்க எல்லாரும் வாசிங்களே. அப்ப அவங்க என்ன செய்யல? மறந்துட்டாங்க. ஆபிரகாம் நினைச்சிருந்தா அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி போயிருந்திருக்க முடியுமா? முடியாதா? அதான் அழகா எபிரேயர் ஆக்கியோன்னு எழுதுன, அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா திரும்பி போவதற்கு அவர்களுக்கு, அப்ப மறந்தார்கள். இது யாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, விசுவாச வீரர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை மறக்காததுனால தான் எகிப்துக்கு போகணும்னு சொன்னாங்க. கண்ணை மூடுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பாஸ்டர் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்ணை மூடுங்க, திருன்னு முழிக்காதீங்க, பயத்தரங்க. நிறைய விஷயத்தை சபை மறக்கணும். கொஞ்சம் வாயத்தரங்க. அம்மா இருக்காங்கங்கிற தைரியம் தானே ஜெபிக்க விடாதபடி உன்னை தடுக்குது தங்கச்சி. நீ எவ்வளவு குறைஞ்ச மார்க் எடுத்தாலும் உன்னை காலேஜில் படிக்கிறதுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்கிற நம்பிக்கை தானே. வேடிக்கை பார்க்குறவங்க நல்ல வேடிக்கை பாருங்க, ரசிங்க. வாலிப பிள்ளைங்க முழங்கால் ஏன் முடங்க மாட்டேங்குது தங்கச்சி? ஒன்னு அறியாம உனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, எனக்கு அப்பா வீடு இருக்கு, எனக்கு தாத்தா இருக்காரு, எனக்கு பாட்டி இருக்காங்க. அமைதியா இருக்காதீங்க. எனக்கு சித்தப்பா இருக்காங்க. போராட்டத்தில் எதிர்த்து நின்று ஜெபித்தவர்கள், எந்த சூழ்நிலையிலும் முழங்காலில் நின்றவர்கள். உங்களை நான் உணர்ச்சி வசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கத்துக்குட்டிகள் கிடையாது. ஆனா அன்னைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை தானே. உங்க பலவீனத்தினால நீங்க ஜெபிக்க முடியாம இல்ல. எனக்கு ஆவியானவர் இதை சொல்லுகிறார். உங்களுக்கு சுகர் வந்ததுனால நீங்க ஜெபிக்க முடியாம போகல. ரகசியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு வேற எதன் மேலேயோ நம்பிக்கை இருக்கிறது. ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல, கையில ஒரு தொழில் இருக்கு, பழச்சுக்கிடலாம். தேவ பிரசன்ன இல்லனாலும் பரவாயில்ல, பிஎஸ்சி படிச்சிருக்கிறல்ல, ஒரு பிபிஓல ஒர்க் பண்ணலாம் ஒரு நம்பிக்கை. ஆனா எலிசா சொல்றாரு, என் நம்பிக்கையை நான் வெட்டிட்டேன் எலியாவே, என் நம்பிக்கையில நான் இழந்துட்டேன். நான் விட்டு வந்த தேசத்தை நான் நினைத்திருந்தா நான் ஒருவேளை திரும்பி போகிறதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா நான் எல்லாத்தையும் மறக்கிறேன்னு சொல்றேன். யாராவது இங்க இருந்தீங்கன்னா உங்க வலது கரங்களை உயர்த்துங்க. உங்க வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. இது உண்மையிலேயே கர்த்தர் எங்களோடு பேசுறாருன்னு நம்புறீங்களா? இந்த நம்பிக்கை உன் ஜெபத்தை சூறையாடி விட்டது. இந்த நம்பிக்கை உன் ஜெப நேரத்தை திருடி விட்டது. இரவெல்லாம் ஜெபிப்பீங்களே, இரவெல்லாம் இருப்பீங்களே, கொஞ்சம் வாயை திறங்களே. எது ஒன்ன வேதத்தை திறக்க கூடாதபடி பண்ணிட்டு, எது உங்களை அந்நிய பாஷை 24 மணி நேரமும் ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்நிய பாஷையிலே இருப்பீங்களே, அந்நிய பாஷையிலே இருப்பீங்களே. இப்ப ஏன் அந்நிய பாஷை பேசுறது இல்லை? ஏன்னா வெளிப்பாடு தேவையில்லை. ஏன்னா உனக்கு நம்பிக்கை இருக்கு. செல்ஃப் முழுவதும் புஸ்தகம் இருக்கு. புஸ்தகத்தின் மேல நம்பிக்கை வந்து விட்டது. நாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அவர்கள் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. இனி நான் உங்களை கட்டாயப்படுத்த போறதில்லை. வாயத்திறங்க. 3 விஷயம் நான் சொன்னேன், மறந்துருங்க. இருந்தது இருக்கட்டும். சொந்த வீடு இருக்கா? இருக்கட்டும். அண்ணே கொஞ்சம் வாயத்திறங்கண்ணே.
கார் இருக்கா? இருக்கட்டும் சிஸ்டர். நல்ல டிகிரி இருக்கா? இருக்கட்டும். இன்னைக்கும் நான் எம்இ படித்த டிகிரியை நான் வாங்கலை பாஸ்டர். ஐ டிடன்ட் கலெக்ட் மை சர்டிஃபிகேட்ஸ். எங்கள் அப்பா இன்னைக்கு சொல்லுவார், அந்த சர்டிஃபிகேட்டை படித்ததுக்காவது வாங்கிட்டு வாடே. நான் சொல்லுவேன், இல்லை, ஒருவேளை அந்த சர்டிஃபிகேட் என் கையில் வந்துட்டுன்னா ஜெபத்து மேலே நம்பிக்கையை விட என் படிப்பு மேலே நம்பிக்கை போயிடுவோடு நான் பயப்படுறேன். நான் விட்டு வந்த தேசத்தை நினைச்சிட்டா நான் அந்த வனாந்திரத்தில் இருக்க முடியாது, என் ஆண்டவரை தேட முடியாது, மறுபடியும் வேலைக்கு போலான்னு தோணும். பேசுங்க பேசுங்க, கர்த்தரோட பேசுங்க. வாலிப தம்பி பேசுங்க, அண்ணன் பேசுங்க, தம்பி தங்கச்சி ஐயா எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட பேசுங்களே. எவ்வளவு ஜெபிப்பீங்க சிஸ்டர்? பைபிள பேக்லயே வச்சிருப்பீங்களே. இப்போ சும்மா இருந்தாலும் பைபிள் திறக்க முடியல. நீ வயல்ல இல்ல, நீ வயல்ல இல்ல. எனக்கு ஊழியம் செய்யற மனப்பான்மை உனக்கு இல்ல. என் கற்பனைகள் மேல உனக்கு அன்பு இல்ல. ஆனா இளைய குமாரன் அதை மறக்கல, அதை இழக்கவும் இல்லை. சில நாள் சென்ற பின்பு அவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். எது அவனை தூர தேசத்துக்கு போக வச்சது? அவன் மறக்கல, அவன் மறக்கல, அவன் இழக்கல. அதனால அவனை தகப்பன்னு விட்டது தூரம் போக பண்ணிட்டு. ஆனா மூத்த குமாரனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எது அவனை தேவனோடு இருக்க வச்சது தெரியுமா? அவன் இழந்தான். தன் ஜீவனை இழக்கிறவன் இப்பொழுதும் ஏஆர்ஐ மினிஸ்ட்ரிக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், எவ்வளவு இழக்கிறீங்களோ அவ்வளவு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எவ்வளவு இழக்கிறீங்களோ கைகளை தட்டுங்க. ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவர் மேல லீக்ரடிஸ் கபருஸ்தலபா கயதலா கதோரா. எஸ் எஸ் எஸ். மறுபடியும் மறுபடியும் இந்த வயல்ல நான் வந்து நிற்க போகிறேன். இந்த எஜமானனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். இவருடைய கற்பனைகளை கை கொள்ள போகிறேன். சின்னதோ பெரியதோ அவர்கிட்ட கேட்டு வாழ போகிறேன். மறங்க, மறந்து விடுங்க. குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. உன்னை அதை விட பெரிய ஜாதியாக்குவே என்று ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். கைகளை தட்டுக்க பார்க்கலாம். நீ விட்டு வந்த தேசத்தை விட நீ சுதந்திரிக்க போகிறது. இதிலும் பெரியது, இதிலும் பெரியது. அக்கினி அக்கினி ஷபாரா கந்தாரா. ஏய் அர்த்தல பிரௌடபல் கமனா. விடாதீங்க விடாதீங்க, கைகளை தட்டுங்க. ஆவியை பெற்ற ஜனம் ஜீபாரா கந்தா சட்டா ஏலாபா கந்தாரா. விடாதீங்க. அடுத்த 2 minutes, அடுத்த 2 minutes. ஃபயர் ஃபயர். மறந்து விடு, மறந்து விடு, மறந்து விடு, மறந்து விடு, மறந்து விடு, மறந்து விடு, மறந்து விடு. உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, மறந்து விடு. ராஜா உன் அழகுல பிரியப்பட போகிறார். மறந்து விடு, மறந்து விடு, மறந்து விடு. நீ எழுந்திருக்க போகிறாய், எழுந்திருக்க போகிறாய், எழுந்திருக்க போகிறாய். அக்கினி அக்கினி எழுந்திருக்க. பா 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 ஆஸ்வாட்டா. விடாதீங்க விடாதீங்க. அநேகர் மேல தேவ வல்லமை, தேவ வல்லமை அசாதாரணமாய் 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 ஒரு சரீரத்தால தாங்கிக் கொள்ள முடியாதபடி. மைக் சத்தத்தை பார்க்காதீங்க, மைக் சத்தத்தை பார்க்காதீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த முதல் ராத்திரியிலே சொல்லுகிறார், நீங்கள் மறக்காயத்தமானால் உன் பெருக்கத்தை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. நீ மறக்காயத்தமானால் நீ கர்த்தரை பின்தொடருகிறதை ஒரு வல்லமையும் நிறுத்த முடியாது. வல்லமாய் வல்லமாய் மறுபடியும் பழைய ஜெபம், பழைய வைராக்கியம், பழைய அபிஷேகம். அக்கினி 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 ஃபயர். நீ பா 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 பா. மறந்துரு மறந்துரு மறந்துரு. ஜெயிச்சதெல்லாம் மறந்துடுங்க, ஜெயிச்சதெல்லாம் மறந்துடுங்க, ஜெயிச்சதெல்லாம் மறந்துடுங்க, ஜெயிக்கெல்லாம் மறந்துடுங்க. ஒரு புதிய அத்தியாயம், நியூ சாப்டர். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால். பிசாசு போய் சொல்லுவான், நீ பலவீனமாயிட்டதுனால தான் ஜெபிக்க முடியல, நீ பலவீனமாயிட்டதுனால தான் வயலுக்கு வர முடியல. அது போய் உனக்கு வேற ஏதோ ஒரு காரியத்தின் மேல நம்பிக்கை வந்து விட்டது.
மூத்த குமாரன் அதை மறந்தான், மனதளவிலே அதை இழந்தான். இழக்காயத்தோடு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. நீங்களா முன் வந்து இழந்து பாருங்க. மூத்த குமாரனை யாரும் கட்டாயப்படுத்தல, அவனா இழந்தான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் வயலில் இருப்பது மட்டுமல்லாமல் நீ எப்போதும் என்னோடு இருக்கிறபடியினால் என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் மாறப் போகிறது. இந்த கரை மாநகர், இந்த பகுதியை உனக்கு சொந்தமாய் ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. முதல் நாளிலேயே வாரம் துறக்கப்படுகிறது. நல்ல கைகளை தட்டி தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிற எந்த இளைய குமாரனும் அதை இழந்து போவார். அதை இழக்கிற நீ, என் நாமத்துக்காக இழந்த நீ, உன் குடும்பத்தை இழந்த, உன் தகப்பன் வீட்டை இழந்த, உன் சொந்தத்தை இழந்த, இங்கே ஒரு வாடகை வீட்டுல கஷ்டப்படுற நீ ஊருக்கு போனா உனக்கு சொந்த வீடு இருக்கு. ஆனா என் நிமித்தம் இழந்தவன் கண்டடைவார். நல்ல கைகளை தட்டுங்க. 2 நிமிஷம். ஆவியானவர் நிரப்புகிறார். ராஜா உன் அழகில் பிரியப்பட போகிறார். ஒரே ஒரு வார்த்தை கைகளை உயர்த்திருங்க. மறக்கிறேன்னு மட்டும் ஜெபிங்க பார்க்கலாம். இது உண்மைன்னா மட்டும் ஜெபிங்க. உண்மைன்னா மட்டும் வாயை திறந்து. சிலர் கண்கள் கண்ணீர் வருகிறது. எஸ், நான் மறந்துட்டேன். வாயை திறங்க. உங்க சத்தம் மட்டும். ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை. ஜெபம் இல்லாம உனக்கு வேற என்ன நம்பிக்கை? அப்பா இல்லாம வாழ்ந்துட முடியுமா? யார் உனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது? நாங்க இருக்கிறோன்னு யாரோ சொன்னாங்களா? உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறோன்னு சொன்னாங்களா? எது உங்களை வயல்ல இல்லாதபடி தூர தேசத்துக்கு போக வச்சது? தகப்பன் பங்கிட்டு கொடுத்த ஆஸ்தி. ஒருவன் பங்கிட்டு கொடுத்ததை வைத்து வாழ நினைத்தான், இழந்தான். ஒருவன் தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொண்டதை வைத்து இழந்தான், அவன் பெற்றுக்கொண்டான். நான் சொல்றேன், அந்த ஜெப வாழ்க்கை மேல ஏன் வைராக்கியம் குறைஞ்சது? தலைமாட்டிலேயே பைபிளை வச்சிருப்பீங்களே சிஸ்டர். கண்ணீர் விட்டு ஜெபிக்கலன்னா எழும்ப மாட்டீங்களே. தேவ பிரசன்னத்தை உணரலன்னா உடனே கேட்பீங்களே, ஏப்பா என்ன தொடலன்னு. இப்போ வந்தது போல போறோம்னா இது இல்லைனாலும் அது இருக்குங்கிற நம்பிக்கை தானே. தான் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்தார்களே, ஆனால் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குது. இன்னைக்கு சாயங்காலம் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னா சிலர் நினைச்சிருந்தாங்கன்னா என்னைக்கு அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் மனதளவில் அவர்களை மறக்க வைத்தா. மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. நன்றி செலுத்துங்களே. அப்பா அம்மா இருந்தும் நீ மறந்து போனது நீ பாக்கியவா. இருக்கிறாங்கிறதையே மறந்துரு. உன் தகப்பன் வீட்டை மறந்துரு. உன் ஜெபத்தை அது திருடிரும். தகப்பனுடைய ஊழியத்தை செய்யாதபடி திருடி விட்டுரும். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறே. என் நீதி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் என்றே உணர்ந்தேன் என் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திட. சபையாய் கைகளை உயர்த்தி என்னால் ஒன்றும் கூடாதையா. இழக்கிறவர்கள் எழுந்திருக்க போகிறார்கள்.
இந்த 21 நாள் உபவாசத்திலையும் பழைய நிறைய விஷயத்தை மறந்து விடுங்கள், மறந்து விடுங்கள், மறந்து விடுங்கள். உங்களை அது வயலிலே இருக்க வைக்கும், உங்களை அது பின்தொடர வைக்கும், தேவன் கொடுத்தவைகளை மதிக்க வைக்கும். மும்மால் கூடும் கை உயர்த்தி என்னால்